எக்ஸாக்டா 10 மணி ஆகும்போது நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரேடியோ மிர்ச்சி 90.3 FM ல நான் உங்க தர்ஷினி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு உங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங் சொல்றதை விட மேஜிக்கல் மார்னிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்க லைஃப்ல மறக்க முடியாத விஷயம் கண்டிப்பா அவங்களோட ஃபர்ஸ்ட் லவ் தான். சோ நீங்க இன்னைக்கு உங்க ஃபர்ஸ்ட் லவ் பத்தின எக்ஸ்பீரியன்ஸ் தான் என் கூட ஷேர் பண்ண போறீங்க. சோ கால் பண்ண வேண்டிய நம்பர் 439593. எதுவுமே இல்லாம நீ எதுக்கு சிரிக்கிற? நீ என்ன மென்டலா? அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன உனக்கு வயசு இருக்குடா தன்யா குட்டி. என்ன ஃபர்ஸ்ட் லவ்வா? அதானே என் பொண்ணாச்சே. சொல்லு கட்டி சொல்லு. ஃபர்ஸ்ட் லவ் என் லைஃப்ல கிடைச்ச முதல் சந்தோஷம். அவ்வளவு சீக்கிரத்துல மறக்க முடியாது. இப்ப எதுக்கு நீங்க கூட்டு வந்திருக்க? ரொம்ப நாளாவே ஒரு பொண்ணு என்ன லவ் பண்றேன் டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காடா. நீதான் மச்சான் வந்து அவளை என்னன்னு கேட்கணும். மச்சான் நீ காலைல எங்க அம்மா மீன் குழம்பு வச்சாங்க, சாப்பிடலான்னு போறேன், அந்த மீன் வந்துச்சு என்கிட்ட பேசுது மச்சான். டேய் என்ன பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுதா? செத்த மீன் எப்படா பேசும்? இப்ப நீ சொன்னதும் அப்படிதான் இருந்துச்சு. நான் சொன்னதை நம்பலல. டேய் அங்க பாரு மச்சான் அவளை. டேய் பாரு, உன்னையும் ஒரு பொண்ணு லவ் பண்றான்னு நினைச்சாலே அருவருப்பா இருக்குடா. ஐயோ ஐயோ காதல் காய்ச்சல் அடிக்குதே. அடியே என்னை பறித்து சென்றாய், அடடா நான் தொலைந்து போனேன். மனமே புது மயக்கம் தந்தாய், அழகே என்னை கடத்தாதே. என்னை கடத்தாதே. எங்க ஒரு நிமிஷம், உங்களதான். ஹாய், உங்களுக்கு என்ன தெரியாது, ஆனா எனக்கு உங்களை நல்லா தெரியும். உங்களை ரொம்ப நாளா ஃபாலோ பண்றேங்க. இன்னைக்குதான் பேச தைரியம் வந்தது. அப்புறம் இந்த ட்ரெஸ்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அன்னைக்கு அந்த பிளாக் சுடிதார்ல நான் உங்களை பார்த்தேன். அன்னைக்கு நீங்க அந்த ஒரு நிமிஷம் நிறுத்துங்களேன். இல்ல அது பிளாக் ஒயிட்னு தெரியல, நான் கண்டிப்பா பார்த்தேன் உங்களை. எங்க அப்பாக்கு டிரான்ஸ்பர் ஆகி நேத்து தான் நாங்க இந்த ஏரியாக்கே வந்தோம். ஏங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. மச்சான் பேசி ஓகே பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். பாசிட்டிவா வரான். டேய் வாட் டெல்லிங் சீஸ். மச்சான் செம்மையா இருக்காடா. செம்மையா இருக்கா?
சரி உன் பேர் என்ன? பேரு ஏதோ, அர்ச்சனா. அர்ச்சனா. அர்ச்சனா அர்ச்சனா கார்த்திக் அர்ச்சனா. அப்படியே அரைஞ்சனா. டேய், நான் எனக்காக உன்னை அவளை ஃபாலோ பண்ண சொன்னேன், புரியுதா? இனிமேலும் ஃபாலோ பண்ணுவோம் மச்சான். ஆனா உனக்காக இல்ல, எனக்காக. சரி வீடு எங்க இருக்கு? ஹாய். பைக் எடுத்து ஏங்க மா, உன்னதான். நீங்க ஒரு நிமிஷம் இல்லைங்க. காலையில 6 மணிக்கெல்லாம் வந்து தொலை பண்றீங்களே, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? என்னது 6 மணிக்கா? காலைல 3 மணிக்கெல்லாம் கூட்டு வந்துட்டாங்க. பேப்பர்காரன் பால்காரன் எங்களை எப்படி பார்த்தா தெரியுமா? அம்மா அசிங்கமாயிடுச்சு. ஹலோ, என்னங்க உங்களுக்காக தான் இவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், பார்க்காமயே போறீங்க. முதல்ல நீங்க யாரு? நீங்க எதுக்கு என்ன பாக்கணும்? அப்படியே பார்த்தாலும் நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணும்? என்னங்க இப்படி பேசுறீங்க? என்னதான் இருந்தாலும் நம்மள நெய்பர்ஸ்ங்க. என்னது? இங்கிலீஷ் தெரியாதா? ஐய, ஏங்க நம்மளாம் ஒரே ஏரியான்னு சொல்ல வந்தேங்க. அதுக்கு இனிமே என்ன ஃபாலோ பண்ற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க. பாக்குறவங்க என்னதான் தப்பா நினைப்பாங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நான் தான் சொன்னல, திமிர் பிடிச்சவடா. என்னையே லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா, உன்னை எப்பறம் லவ் பண்ணுவா? மச்சான், ஆனா விட்டுரு, நான் உனக்கு செட் ஆகும். அப்புறம் அப்படியே விட்டுட்டீங்களாப்பா? அவள்தானா கதை முடிஞ்சிருச்சா? அதுக்குள்ள எப்படி முடியும்? இனிமேதான் கதையே. டேய், இப்ப நீ எதுக்கு கிளாமரா வந்துட்டு என்ன இப்படி கூப்பிட்டு வந்த? அவன் எங்க என்ன லவ் பண்ண போறாளுன்னு பயப்படுற? டேய் மூடு. விடுறா, நான் கிளம்புறேன்டா. டேய் இருடா, காலேஜ் முடி லேட் ஆகும்ல, உன்ன மாதிரி வெட்டியா? வெயிட் பண்ணு, வருவா. ஆமா சார், ஐடி கம்பெனில எச்ஆரா வேலை பாக்குறீங்க. நாயே, நீயே வெட்டி நாய் தானடா. ஏங்க ஒரு நிமிஷம் இல்லைங்க. ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? எங்க என் பின்னாடி ஃபாலோ பண்றீங்க? நேத்து தான் பாத்தீங்க, அதுக்குள்ள என்ன லவ்வா? உங்கள மாதிரி பசங்களாலதான் எல்லா பசங்களையும் தப்பா நினைக்க தோணுது. ஹலோ நிப்பாட்டுங்க, விட்டா பேஸ்ட் போயிட்டே இருக்கீங்க. உங்களை மாதிரி பொண்ணுங்கனாலதான் எல்லா பொண்ணுங்களையும் தப்பா நினைக்கிறாங்க. இப்ப என்ன உங்ககிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொன்னா சொல்லுங்க. இப்ப என்ன உங்ககிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணனா? நீங்க பாட்டுக்கு படப்படன்னு பேஸ்ட் போயிட்டே இருக்கீங்க. நீங்களும் சாதாரண பொண்ணு மாதிரி தாங்க நடந்துக்கிறீங்க. ஐயோ சாரி சாரி, உங்களை தப்பா நினைச்சிட்டேன், சாரி. ஒன்னும் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு ஃபாலோ பண்ணா? பின்ன என்ன எதுக்கு ஃபாலோ பண்ணீங்க? அதுவா, அது வேற ஒண்ணும் இல்லைங்க. அதான் நான் உங்களை லவ் பண்றேன்ல. ஏங்க ஏதாவது சொல்லிட்டு போங்க. ஏங்க அட்லீஸ்ட் ஏதாவது திட்டிடாச்சு போங்க. மச்சான், நான் உன திட்டவா? ஏங்க இப்படி எதுவும் சொல்லாம போனா என்ன அர்த்தம்? உன்னை சுத்தமா புடியலன்னு அர்த்தம்டா. அழகாகிற என்கிட்டயே பேச மாட்டா, உன்கிட்ட எப்பரா பேசுவா? ஆக்சுவலா அவன் ஏன் ஆள்றா? ரேடியோ மிர்ச்சி 90.3 எஃப்எம்ல நான் உங்க பிரியதர்ஷினி பேசிட்டு இருக்கேன். நம்மளோட லாஸ்ட் காலர் அருண்குமார் சொன்னாரு, காதல் அப்படின்ற செடியில ஒரு முறை தான் பூ பூக்கணும். ஐயோ கார்த்தி அம்மா பாவம், அவர் பழைய ஹலோ. நூற்றாண்டு வாழ்ந்துட்டு இருக்கார் போல. நெக்ஸ்ட் காலர் அவங்க வாங்கிட்டேன். ஷேர் பண்றதுக்கு கால் பண்ண இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். அப்புறம் அந்த ஹலோ ஹலோ ரேடியோ மிர்ச்சி 90.3 எஃப்எம். இந்த பொண்ணுங்க இருக்காங்களே, அவங்க என்ன சொன்னாலும் நம்ம கேட்கணும். ஆனா நம்ம சொல்றத அவங்க கேட்கவே மாட்டாங்க. ஐயோ அதை விடுப்பா, அவங்களுக்கு உன்னை பிடிக்கவே இல்லையா? சத்தியமா அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு மச்சான். அவளுக்கு என்னையும் தான்டா பிடிச்சிருக்கு. ஓடா. ஆனா ஏன்னு தெரியல, வெளில காட்டிக்கவே மாட்டான். அதான் மச்சான் எனக்கும் தெரியல, ஏன் அப்படி பண்றா?
ஒவ்வொரு தடவை அசிங்கப்படுத்தும் போதும் வெளிலதான் மச்சான் சிரிக்கிறேன். உள்ள கஷ்டமா இருக்கு மச்சான். வாவ், செம்மையா பேசுறடா. நைட் ஏதாவது படங்கடம் பாத்தியான்னா? பின்ன என்னடா டேய், இதெல்லாம் உனக்கு செட்டே ஆகல. சும்மா குடிகார மாதிரி புலம்பிட்டே இருக்காத. டேய் டேய், இப்ப என்ன? சரி வா, அர்ச்சனா காலேஜுக்கு போற டைம் தான். அவளை நேர்ல பார்த்து என்ன முடிவுன்னு கேட்டுடலாம். என்ன முடிவுனா இப்ப என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? உங்க ரெண்டு பேரும் பார்த்தாலே அப்படியே ஸ்டெல்லா மேரிஸ், குயின் மேரிஸ், அண்ணா அதர்ஸ், WCC, MOP, எத்ராஜ்னு ஏகப்பட்ட லேடிஸ் காலேஜ் இருக்கு மச்சான். அதுல ஒரு சூப்பர் ஃபிகரா நான் உனக்கு உஷார் பண்ணி தரேன்டா. இந்த மாதிரி மொக்க ஃபிகர் எல்லாம் ஓவரா சீனா போடுதுங்க. சொல்லிட்டார்ல புரோக்கரு, அவரே உங்களுக்கு உஷார் பண்ணி தருவாரு. இப்போ கிளம்புறீங்களா? ஓவராதான் பேசிட்டோமோ. ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. என்ன மச்சான், நம்மள போ சொல்லிட்டு அவ போறா? சரியான லூசா இருப்பா போல. இந்த மாதிரி சைக்கோலாம் உனக்கு தேவையே இல்ல. மச்சான் நீ எனக்கா எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்க. விட்றா. கடைசியா ஒரே ஒரு ஹெல்ப் பண்றான். டேய், காசு தவிர என்ன வேணாலும் கேளு மச்சான், உனக்கா உயிரே கொடுப்பேன்டா. இனிமே என் கூட வராதுடா. நீ வந்தாலே தத்திரமா இருக்கு. எப்படியாவது கையில கால வந்து நானே உஷார் பண்ணிக்கிறேன். இதுக்கு நீ பேசாம என்ன செத்துருன்னு சொல்லிருக்கலாம்டா. சரி செத்துரு. டேய், ஆனா சத்தியமா சொல்றேன்டா, இனிமே செருப்பால கூப்பிட்ட விட நான் வரமாட்டேன்டா. என்ன மச்சான், ஆள தெரியா? ஆள் கோயிலுக்கு போயிட்டு மானங்கட்டனா எவ்வளவு திட்டினாலும் அப்படியே வந்து நிக்கிறியா? என்ன மச்சான்? ஒண்ணு இல்ல மச்சான், உயிர் நண்பன் சொன்னேன். தேங்க்ஸ்டா. நட்புக்குள்ள நன்றி சொல்லி அசிங்கம் பத்தாத. நேரா தானே போனா எடு போலாம். கோ ஸ்ட்ரைட். டேய் டேய், அர்ச்சனா. ஏங்க நில்லுங்க. ஏங்க டெய்லி உங்க பின்னாடி நாய் மாதிரி சுத்திட்டு இருக்கேன். ஆமாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? நான் தான் டெய்லி உங்களை அசிங்க அசிங்கமா திட்டிட்டு இருக்கேன். பின்னாடி வராதீங்கன்னு சொல்றேன். உங்களுக்கு இறக்கமே இல்லையாங்க? திரும்ப திரும்ப ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்க. ஏங்க எனக்கு உங்க மேல அவ்வளவு லவ்ங்க. நான் தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டேனேங்க. புரிஞ்சுக்காம தொல்லை பண்றீங்க. உங்க அம்மாவும் ஒரு பொண்ணு தானே? ஏன் உங்க அப்பாவும் ஒரு பையன் தானே? ஆமாண்டா, எங்க அப்பா அம்மாவும் பையன் பொண்ணுதான். இத ஊரெல்லாம சொல்லி சுத்தி நிக்கிறோம். ஹலோ ஹலோ ஹலோ. ஏமா டென்ஷன் ஆகாத. யோ தேவதாஸ், எங்கயா இருக்க நீ? இன்னும் இந்த பொண்ணுங்க திருந்தவே இல்லையா? அப்போல இருந்து இப்போ வரைக்கும் பசங்களை சாவடிச்சேதான் இருக்காளுங்க. ஆமா மச்சான், நீ சொல்றது கரெக்ட் தான்டா. என்னதான் இருந்தாலும் அவனை அசிங்கப்படுத்திட கூடாதுடா. ரொம்ப கஷ்டமா இருக்கும் மச்சான். மச்சான் பேசாம வீட்டுக்கு போய் என்னன்னு கேட்டுலாமா? வேணாம் மச்சான், தலை கேரா இருக்கு. வீட்டுக்கு போலாம் மச்சான், போலாம் மச்சான். போலாம்டா போலாம் போலாம் போலாம்டா. அர்ச்சனா அர்ச்சனா. யாரா அவன்? மச்சான், அப்பனுக்கும் பொண்ணுக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கிறான். அதை விடு. ஆமா, யாருங்க நீங்க இந்த நேரத்துல வந்து கதவு தட்டுறீங்க? ஒன்னா உன்ன தட்டவா? இங்க பார் டேய், நான் சொல்றதா நீ கேட்கணும்.
நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டோம், கேட்கவும் முடியாது, புரியுதா? உன் பொண்ணு என் ஃப்ரெண்டு கார்த்திய வெறித்தனமா லவ் பண்றா. அவ இல்லனா செத்துருவேன்றா. எனக்கு என்னமோ நீ தான் இடைஞ்சலா இருப்பியோன்னு தோணுது. ஏய், யாரா நீங்க? நான் சொன்னல, இவன் தான் பிரச்சனை பண்ணுவேன். நீ எதுவும் ஃபீல் பண்ண, அவன பிரச்சனை பண்ணுவேன். மச்சான் மச்சான், 1000 தான் இருந்தாலும் அவன் வருங்கால மாமனா என்ன அடிச்சானதுக்காக திருப்பி அடிச்சிடாதா. அடச்சா உன்னாச்சா நான் ஏன்டா அவன் அடிக்கணும்? சீ, ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன் பாரு, என்ன செருப்பால் அடிக்கணும். டேய் அர்ச்சனா, எங்க அப்பா கிட்ட பேசுனியா? இல்ல நான் இது அப்பா கிட்ட பேசுனியா? ஆக்சுவலா நான் அப்புறம் கொஞ்ச நாளாக அவளை நான் பார்க்கவே இல்லை, பார்க்கணுன்னு தோணவும் இல்லை. அது அவன் மேலே இருக்க கோவத்தினால இல்லை, எனக்கு என் மேலே இருந்த கோவத்தினால. ஏதோ பெருசாக தப்பு பண்ண மாதிரி தோணுச்சு. இப்போ நான் சாரி கேட்கணும், நான் பண்ண தப்புக்கு. எனக்குள்ள நான் சொல்லிக்கிட்ட அந்த 1000 சாரியை அவகிட்ட நான் சொல்லணும். அதுக்காக தான் இங்கே நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏங்க சாரிங்க. ஏங்க கடைசியாக உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணுங்க. சத்தியமா இனிமே உங்க லைஃப்ல வரமாட்டேங்க. ப்ளீஸ் ஜஸ்ட் 2 minutes. என்ன? காதல் எப்படிதான் சொல்லணும்னு இதுவரை யாரும் சொன்னது இல்லைங்க. நமக்கு எப்படி சொல்லணும்னு தோணுதோ அப்படிதான் எல்லாரும் சொல்றோம். ஏன் எத்தனையோ பேர் சொல்லாமே கூட போயிருக்காங்க. பொண்ணுங்க தான் பழகாம எப்படி லவ் பண்றதுன்னு கேக்குறீங்க. எங்க பழகி பார்த்து லவ் பண்ணலாம்னு சொல்ற ஒரு பையனை காட்டுங்க பாப்போம். பார்த்த உடனே வர்றது தாங்க லவ். என் லைஃப்ல நான் எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்திருக்கேன். அப்பதான் எனக்கு எதுவும் தோணுது இல்லைங்க. ஆனா உங்களை பார்த்தேன்ல, அப்ப தோணுச்சுங்க, என்ன எதுவும் பண்ணிச்சுங்க. என் காதல உங்களுக்கு நான் சொன்ன விதம் வேணா உங்களை கஷ்டப்படுத்திருப்பேன். சீரியஸா அதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. இந்த உலகத்துல எத்தனையோ பசங்க இருக்காங்க, ஆனா இந்த அளவுக்கு யாரும் உங்களை உண்மையா லவ் பண்ணிருக்க மாட்டாங்க. எனக்கு உங்களை தாண்டி போக தெரியலங்க. இருந்தாலும் நான் போறேன். ஆனா ஒண்ணுங்க, காதல சொல்ல தெரியாதவனுக்கும் பண்ண தெரியாதவனுக்கும் கண்டிப்பா வாழ்க்கை நல்லா வாழ தெரியுங்க. இனிமே உங்க லைஃப்ல வரமாட்டேன்.
சொல்லுப்பா. சொல்றேன்டா. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. அம்மா திட்டுவாங்க. வாங்க போலாம் போலாம் போலாம். அடிங்க. 1 2 3. போதும். எத்தனை தடவை பெல் அடிப்பீங்க? எத்தனை தடவை? அது உன் பொண்ணுகிட்ட கேளு. அப்பா வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்காராம். அது உனக்கு தெரியுமா தெரியாதா? ஐயோ. டை. ஹலோ மேடம், என்ன போட்டு கொடுக்குறீங்களா? நான் சொன்ன பொண்ணே உங்க அம்மா தான். இடியட், அம்மாக்கு தான் இவ்ளோ பில்டப்பா. அப்புறம் என்னதான் ஆச்சு சொல்லு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியுமா? அவ்வளவு பிடிக்குமா உனக்கு என்ன? இவ்ளோ பேசிட்டு விட்டுட்டு போற? அந்த நாள், அந்த மழை, அந்த சந்தோஷம், அது எனக்கு ரொம்பவே புதுசா இருந்தது. அவ்வளவு சீக்கிரத்துல அன்னைக்கு அந்த மழையும் நிக்கல, அப்படியே சோன்னு பெஞ்சிட்டு இருந்தது. ஐயோ போதும் தலை வலிக்குது. கதை அல்லவே இல்ல. ஐயோ போப்பா. அடிங்க. டேய், அன்னைக்கு அப்படியா நடந்துச்சு? ஏங்க, நீங்க தமிழ் சினிமாவே பார்க்க மாட்டீங்களா? இந்நேரம் நான் பேசினதுக்குலாம் நீங்க ஓடி வந்து கட்டி பிடிச்சிருக்கணும். சரிப்பட்டு வர மாட்டா போலயே. ஏங்க, இதை தவிர எனக்கு வேற வழியே தெரியலங்க. சத்தியமா உங்களை நல்லா வச்சு பாத்துப்பேங்க. ஐயோ சிரிக்கிறீங்களே. ஏங்க, நீங்க சிரிச்சு நான் பார்த்ததே இல்ல. அர்ச்சனா. அர்ச்சனாவா? யார் அந்த அர்ச்சனா? நீங்க தான் அர்ச்சனான்னு கோபால் சொன்னா. என் பேர் மெல்லினா. இந்த உலகத்திலேயே பேர் தெரியாம லவ் பண்ண ஒரே ஆள் நீயாதான் இருக்க. அப்புறம் அந்த கோவிலுக்கு வந்தது? அதே என் ஃப்ரெண்டோட வந்தேன். ஏன் கிறிஸ்டின் நான் கோயிலுக்கு வரக்கூடாதா? ஐயோ, நீங்க பாத்திமாவை கூட இருந்துட்டு போங்க. நீங்க சிரிச்சிட்டீங்கல்ல, அப்போ உங்களுக்கு நான் ஓகே தானே? சிரிச்சா ஓகேன்னு அர்த்தமா? நான் இன்னும் ஓகேலாம் சொல்ல. முதல்ல எங்க அப்பா கிட்ட பேசு. ஐயோ, இப்படி எல்லாம் நீங்க பேசுறீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லையே. ஏங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க. உங்களுக்கு நான் ஓகே தானே? பாக்கலாம். அதெல்லாம் இல்ல, ஓகே தான். ஏங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு கண் கலங்காம வச்சு காப்பாத்துவீங்கல்ல? அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா கண்டிப்பா வச்சு காப்பாத்துறேன் சார். போதுமா? அப்படியே நடந்துச்சு? எனக்கு ஞாபகமே இல்லையே. இருக்காதுல்ல, இதெல்லாம் எப்படி சாருக்கு ஞாபகம் இருக்கும்? ஏண்டா கார்த்தி, நான் உண்மையிலேயே கிடைக்காம இருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? செத்துருப்பேன். ஃபீல் ஆயிட்டியா? சும்மா சொன்ன. சத்தியமா உன்னை விட சூப்பர் ஃபிகரா கரெக்ட் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆயிருப்பேன். உனக்கு இந்த நினைப்பு வேற இருந்துச்சா? உனக்கு எல்லாம் நான் கிடைச்சதே ஜாஸ்தி. ஏய்